நிதி நிறுவனம் அப்படின்னு நம்ம சொன்னாலே நம்ம நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. இப்ப நிறைய செய்திகள் எல்லாம் நம்ம பாக்குறோம். மக்களுக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் அப்படிங்கிறது வந்து அதன் மேல இல்ல. ஏன்னா அதுல நெகட்டிவா நிறைய விஷயங்கள் நடக்குது. நிறைய பேர் பணத்தை போட்டு இழக்கிறாங்க. நிறைய கேசஸ் வருது. நிறைய போராட்டம் நடக்குது. அப்படிங்கிற போது ஒரு ட்ரஸ்ட் நீங்க கிரியேட் பண்ணாதான் மக்கள் உங்ககிட்ட வருவாங்க. அது நீங்க எப்படி கொடுத்தீங்க? நாங்க வந்து கஸ்டமரோட கஸ்டோடியன். கஸ்டமரோட பணத்துக்கு நாங்க ஓனர் கிடையாது. எங்க பணம் கிடையாது. நாங்க ஒன்லி ஃபார் கஸ்டோடியன். என்னோட எம்ப்ளாயி மீட்டிங்ல சொல்லுவேன். அந்த கஸ்டோடியன்னா பாதுகாவலர். அந்த பணம் வந்து நம்ம அந்த பணம் டெபாசிட்ஸ் வருது. அது வந்து நம்ம ஆஸ் பர் ஆக்ட் கவர்மெண்ட் என்ன நமக்கு நிதியில சொல்லியிருக்கோ அந்த ஆக்ட் படி நம்ம லெண்டிங் பண்ணணும். அந்த லெண்டிங் பண்ணதுக்கு அப்புறம் அதுல வர ப்ராஃபிட்டுக்கு நம்ம ஓனர். அதுதான் நம்ம பணம். அதுல வர டிவிடெண்ட் தான் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்க முடியும். அந்த ஷேர் ஹோல்டிங்கிறது வந்து கிட்டத்தட்ட 95% மேல எங்க ஃபேமிலிலேயே இருக்கிறதுனால சோ இந்த நிறுவனத்தை அடுத்து வளர்த்து கொண்டு வர்றதுக்கு நல்ல முறையில எங்களால ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சது.